जीवन इतना सुखद सलोना सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना। योगी पवित्र जीवन इतना सुखद सलोना सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना।
पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। स्वरूप है, यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 11/5/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 7/3/2005. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு संपूर्ण पवित्रता का व्रत रखना और मैपन को समर्पित करना ही शिव जयंती मनाना है. சம்பூர்ணமான தூய்மையினுடைய விரதத்தை வைப்பது, மேலும் நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதுதான் शिव जयंतिயை கொண்டாடுவதாகும். आज विशेष शिव बाबा अपने सालिग्राम बच्चों का बर्थडे मनाने आए हैं. இன்று விசேஷமாக சிவ பாபா தனது சாலிகிராம் குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். आप बच्चे बाप का जन्मदिन मनाने आए हो. குழந்தைகளாகி நீங்கள் பாபானுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். और बाप दादा बच्चों का बर्थडे मनाने आए हैं. बाप दादा குழந்தைகளுடைய பர்த்டே கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். क्योंकि ஏனெனில் बाप का बच्चों से बहुत प्यार है. பாபாவுக்கு குழந்தைகளிடம் ரொம்பவும் அன்பு இருக்கிறது. बाप अवतरित होते ही यज्ञ रचते ही. பாபா அவதரித்த மாத்திரத்திலேயே यज्ञத்தை படைக்கின்றார். और यज्ञ में ब्राह्मणों के बिना यज्ञ संपन्न नहीं होता है. பிராமணர்கள் இல்லாமல் யஜ்யம் நிறைவடைய முடியாது. இசிலியே ஆகவே பர்த்டே அலௌகிக்க न्यारा और प्यारा है. இந்த பிறந்த நாள் என்பது அலௌகிகமானது, न्यारा மற்றும் प्यारा ஆனது. ऐसे बर्थडे जो बाप और बच्चों का इकट्ठा हो, ये सारे कल्प में न हुआ है न कभी हो सकता है. அப்படிப்பட்ட பிறந்த நாள் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒன்றாகவே இருப்பது முழு கல்பத்திலையும் கிடையாது, இருக்கவும் முடியாது. பாப் है निराकार. தந்தை निराकारமானவர். एक तरफ निराकार है, दूसरी तरफ जन्म मनाते हैं. ஒரு பக்கம் निराकार, ஆனால் இன்னொரு பக்கம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். एक ही शिव बाप है जिसको अपना शरीर नहीं होता. ஒரே ஒரு शिव बाबा தான், தனக்கென்று அவருக்கு சரீரம் கிடையாது. இசிலே பிரம்மா பாப் के तन में அவதரித்து होते. ஆனால் தான் பிரம்மா பாபானுடைய சரீரத்தில் அவதரிக்கின்றார்கள். या अवतरित होना ही जयंती के रूप में मनाते हैं. இந்த அவதரித்தலை தான் ஜெயந்தியினுடைய பிறந்த நாளினுடைய ரூபத்தில் கொண்டாடுகின்றார்கள். तो ஆக आप सभी बाप का जन्मदिन मनाने आए हो. நீங்கள் எல்லாருமே பாபாவுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்களா? अपना मनाने आए हो, இல்லை தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்களா? முபாரக் தேனே ஆயே ஹோ யா முபாரக் லேனே ஆயே ஹோ. வாழ்த்துக்களை கொடுக்க வந்திருக்கின்றீர்களா, இல்லை பெற வந்திருக்கின்றீர்களா? யா சாத் கா வாய்தா பச்சோं से बाप का है. கூடவே கூடவே என்ற இந்த உறுதிமொழி குழந்தைகளிடம் பாபா கொடுக்கின்றார். अभी भी संगम पर कंबाइंड साथ है. இப்போ கூட संगमத்தில் இணைந்த स्वरूपम. अवतरण भी साथ है तो परिवर्तन करने का कार्य भी साथ है. அவதரிப்பதும் கூடவே, மாற்றத்திற்கான காரியமும் கூடவே. घर परमधाम में चलने में भी साथ साथ है. பரந்தாமும் வீட்டிற்கு போவதில் கூட துணையாகவே. वह बाप और बच्चों को प्यार का स्वरूप. அதுதான் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய அன்பினுடைய சொரூபம். பாபா எப்படி சொல்கிறேன் பாருங்க. அவதரிக்கிறதும் ஒன்றாவே, மாற்றத்துக்கான காரியமும் ஒன்றாவே, வீட்டுக்கு போகிறதும் கூட ஒன்றாவே. அதுதான் அன்பினுடைய स्वरूपम. शिव जयंती भगत भी मनाते हैं, लेकिन वह सिर्फ पुकारते हैं, गीत गाते हैं. சிவ ஜெயந்தியை பக்தர்கள் கூட கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அவங்க கூப்பாடு போடுகின்றார்கள், பாட்டு பாடுகின்றார்கள். आप पुकारते नहीं,
आपका मनाना अर्थात நீங்கள் பாபாவை கூப்பிடுவதில்லை, அதற்கு பதிலாக ஒன்றுடைய கொண்டாடுவது என்றால் சமான் பன்னா, அவருக்கு சமமாக ஆவது. மனான அர்த்தாத் கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? சதா உம்மங் உற்சாகத்தை உடுத்தே रहना, எப்போதும் உற்சாகம் ஆர்வத்திலேயே பறந்து கொண்டு இருப்பது. இசிலியே ஆகவே इसको उत्सव कहते हैं, இதை உற்சவம் என்று கூறுகின்றார்கள். உற்சவக்கு அர்த்திய உற்சாகமே रहना, உற்சவம் என்றாலே அதனுடைய பொருள் என்ன? உற்சாகத்தில் இருப்பது. तो सदा उत्सव अर्थात எப்போதுமே உற்சவம் என்றாலே உற்சாகமே रहने वाले होना, உற்சாகத்திலே இருப்பவர்கள் தானே. சதா है या कभी कभी है, எப்பொழுதுமா இல்லை அவ்வப்பொழுதா? वैसे देखा जाए तो ब्राह्मण जीवन को श्वास ही है उमंग उत्साह. வாழ்க்கை போனீங்கன்னா பிராமண வாழ்க்கையினுடைய சுவாசமே என்ன தெரியுமா? உற்சாகமும் ஆர்வமும். जैसे श्वास के बिना रह नहीं सकते, மூச்சு இல்லாமல் வாழ முடியாது. ऐसे அதே போய் தான் பிராமணாத்மா உமंग से बिना ब्राह्मण जीवन में रह नहीं सकते हैं. பிராமண வாழ்க்கையில் உற்சாகம் ஆர்வமும் இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. ஐசே அனுபவ கர்த்தே होना, அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்கின்றீர்கள் இல்லையா? देखो शिव जयंती मनाने के लिए कहाँ कहाँ से दूर दूर से भाग करके आए हैं. பாருங்க, சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக எங்கெங்கெந்தெல்லாம் தூரத்திலெல்லாம் ஓடோடி வந்திருக்கின்றீர்கள். बाप दादा को अपने जन्मदिन की इतनी खुशी नहीं है. बाप दादा को தன்னுடைய பிறந்தநாளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இல்லையா, பச்சோக்கு தினம் கி है, குழந்தைகளுடைய பிறந்தநாளில் தான் சந்தோஷம். इसीलिए ஆகவே बाप दादा एक एक बच्चे को पदमुना खुशी की तालियां भर भर के मुबारक दे रहे हैं. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எல்லையற்ற அளவு மகிழ்ச்சியை தட்டில் நிரப்பி நிரப்பி வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். முபாரக்கோ முபாரக்கோ முபாரக்கோ, வாழ்த்துக்கள் 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 3 முறை கூறுகின்றார். बाप दादा को आज के दिन सच्चे भाग्य भगत भी बहुत याद आ रहे हैं. இன்றைய நாள் உண்மையான பக்தர்களுடைய நினைவு கூட பாபாவுக்கு ரொம்ப வருகின்றது. वह व्रत रखते हैं एक दिन का और अपने व्रत रखा सारे जीवन में संपूर्ण पवित्रता बनने का. அவங்க விரதம் வைக்கிறது ஒரு நாளைக்கு, ஆனால் நீங்கள் விரதம் வைக்கிறீங்க முழு வாழ்க்கையும் சம்பூர்ணமான பவித்திரமாக இருப்பதற்கு. वह खाने का व्रत रखते हैं, அவங்க சாப்பாட்டுக்கு விரதம் வைக்கிறாங்க. आपने भी मन के भोजन वे संकल्प नेगेटिव संकल्प अपवित्र संकल्प को विरत रखा. நீங்கள் கூட மனதினுடைய சாப்பாடு, அதில் வீணான சங்கல்பங்கள், நெகட்டிவ் சங்கல்பங்கள், அப்பவித்திரமான சங்கல்பங்களுக்கு விரதம் வைக்கின்றீர்கள். பக்கா விரத ரக்கா என்ன வைக்கின்றீர்கள்னு சொல்லிட்டு பாபா கேட்குறார், பக்காவாக விரதம் வைத்திருக்கின்றீர்களா? ஏன் டபுள் ஃபார்னர்ஸ் ஆகே ஆகே பைட்டே, டபுள் ஃபார்னர்ஸ் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். ஏ குமார் போலே, குமாரோன்னு விரத ரக்கா ஹை பக்கா? குமாரர்கள் கூறுங்கள், குமாரர்கள் விரதம் வைத்திருக்கின்றீர்களா? பக்காவாக வைத்திருக்கின்றீர்களா? கச்சா நெய், கச்சாவே கிடையாது. மாயா சுன்றைய பாபா எதிர் ஒரு கொடுக்கின்றார். என்ன மாயை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சப் இந்தியா இலா ரஹே தோ மாயா தேக் ரஹி ஹை, இந்தியா இலா ரஹே ஹை. எல்லாருமே ஜண்டியா கைகளில் உள்ள பாபானுடைய கொடியை அசைக்கின்றார்கள். மாயை கூட இதை பார்த்து கொண்டே இருக்கிறது. जब விரத रखते हैं पवित्र बनना ही है, எப்போ நீங்கள் விரதம் வைக்கின்றீர்களோ தூய்மை ஆகியே தீர வேண்டும். तो விரத रखना अर्थात விரதம் வைக்கணும்னா அதனுடைய பொருள் என்ன? சிரேஷ்ட விருத்தி பனானா, சிரேஷ்டமான விருத்தியை உருவாக்குவது. तो जैसे वृद्धि होती है ना वैसे ही दृष्टि कृति स्वतः ही बन जाती है. எப்படி விருத்தி இருக்கின்றதோ அப்படியே தான் திருஷ்டியும் கிருத்தியும் தாமாகவே ஆகிவிடுகின்றது. तो ऐसा व्रत रखा है ना, அப்படிப்பட்ட விரதம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? पवित्र शुभ वृत्ति, पवित्र शुभ दृष्टि. जब एक दो को देखते हो तो क्या देखते हो? पवित्रமான சுபமான விருத்தி, பவித்திரமான சுபமான திருஷ்டி. ஒருத்தவங்க நீங்கள் மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கின்றீர்கள்? फेस को देखते हो या प्रकृति के बीच चमकती आत्मा को देखते हो? முகத்தை பார்க்குறீங்களா? இல்லைன்னா
பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவை பார்க்கின்றீர்களா? कोई बच्चे ने पूछा कि जब बात करना होता है ना, काम करना होता है ना, तो फेस को देख करके ही बात करनी पड़ती है. சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம், ஏதாவது வேலை பண்ண வேண்டியிருக்கு இல்லை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா ஃபேஸை பார்த்து தானே பேசணும். ஆங்கோं की तरफ ही नजर जाती है, கண்கள் பக்கம் தான் பார்வை போகிறது. कभी कभी फेस को देख करके थोड़ी वृद्धि बदल जाती है. முகத்தை பார்த்து கொஞ்சம் விருத்தி கூட சஞ்சலம் ஆகிவிடுகின்றது. பாப் தாதா कहते हैं, பாப் தாதா கூறுகின்றார்கள், आंखों के साथ का ब्रेटिकुरिटी भी है ना, கண்களுக்கு நடுவில் தான் புருவ மத்தி இருக்கு இல்லையா, பிரகுட்டி बीच आत्मा को देख बात नहीं कर सकते हो. அந்த புருவ மத்தியை அதில் ஆத்மாவை பார்த்து உங்களால் பேச முடியாதா? अभी बाबा सामने बैठे बच्चों का आंखों में देख रहे हैं. பாப் தாதா முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க, குழந்தைங்களுடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரகுரிட்டியுமே தேக்கிறேன் இல்லை அவங்களுடைய நெற்றியை பார்க்கின்றதெல்லாம் மாலும் படுத்த தெரிகின்றது அவங்களுக்கு. சாத் சாத் ஹீ தோ ஹை, கூடயே தானே இருக்கின்றது கண்களும் புருவ மத்தியும். तो फेस में देखो लेकिन फेस के प्रकृति में चमकता हुआ सितारा देखो. முகத்தை பாருங்க, ஆனால் அந்த முகத்தில் புருவ மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க. तो ये व्रत लो, இந்த விரதத்தை எடுங்கள். लिया है लेकिन और अटेंशन दो. விரதம் எடுத்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க. ஆத்மா को देख बात करना है, ஆத்மா से ஆத்மா बात कर रहा है. ஆத்மாவை பார்த்து தான் பேச வேண்டும். ஆத்மா ஆத்மாவுடன் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மா देख रहा है, ஆத்மா பார்த்து கொண்டே இருக்கின்றது. तो वृद्धि सदा ही शुभ रहेगी. அப்போ உங்கள் விருத்தி எப்போதுமே சுபமாக இருக்கும். சாசா दूसरा फायदा है, இன்னொரு லாபம் என்ன தெரியுமா? அதன் கூடவே ஜெய்சே விருத்தி வைசே வாயுமண்டல் பந்த, எப்படி உங்களுடைய விருத்தி இருக்கின்றதோ அப்படியே வாயுமண்டலமும் ஆகிறது. वायुमंडल श्रेष्ठ बनाने से स्वयं के पुरुषार्थ के साथ साथ सेवा भी हो जाती है. வாயுமண்டலம் எப்போ சிரேஷ்டமாக ஆக்கி விடுகின்றீர்களோ உங்கள் புருஷார்த்தத்தின் கூடைய சேவையும் ஆகிவிடுகின்றது. तो डबल फायदा है ना. அப்போ இரட்டை லாபங்கள் இருக்கின்றது அல்லவா? ஐசி அதே போன்று अपनी श्रेष्ठ वृत्ति बनाओ, जो कैसे भी विकारी पतित आपकी वृत्ति जो परिवर्तन हो जाए. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான விருத்தியை உருவாக்குங்கள். எப்படிப்பட்ட ஒரு விகாரியோ அல்லது பதித்தமானவர்களோ அந்த விருத்தியின் மூலமாக வாயுமண்டலத்தில் மாறி விட வேண்டும். ஐசா விரத சதா சுமிருத்தி மேற, அப்படிப்பட்ட விருத்தி உங்கள் நினைவில் இருக்கணும். स्वरूपेर स्वरूपத்தில் இருக்க வேண்டும். आजकल बाप दादा ने बच्चों का चार्ट देखा. தற்காலத்தில் பாப் தாதா குழந்தைங்களுடைய சார்ட்டை பார்த்தாங்க. अपनी वृद्धि से वायुमंडल बनाने के बजाय தன்னுடைய விருத்தி மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கு பதிலாக कहाँ कहाँ कभी कभी दूसरों की वायुमंडल का प्रभाव पड़ जाता है. அங்கங்கே அப்பப்போ பிறருடைய வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் ஏற்பட்டு விடுகின்றது. காரணம் क्या होता? காரணம் என்னவாக இருக்கிறது? बच्चे रूहान में बहुत मीठी मीठी बातें करते हैं. குழந்தைங்க ஆன்மீக உரையாடல் பாப்பாட்ட செய்யும்போது இனிமேல் இனிமையான விஷயங்கள்லாம் கூறுகின்றார்கள். कहते हैं என்ன சொல்கிறாங்களாம், इसकी विशेषता अच्छी लगती है, இவங்களுடைய விசேஷத்தன்மை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. इनका सहयोग बहुत अच्छा मिलता है, இவங்களுடைய சகயோகம் ரொம்ப கிடைக்கிறது. लेकिन विशेषता प्रभु की देन है. அந்த விசேஷத்தன்மை என்பது பிரபு கொடுத்த ஒரு பரிசு. ब्राह्मण जीवन में जो भी प्राप्ति है, जो भी विशेषता है, பிராமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிராப்தி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ, எந்த ஒரு விசேஷத்தன்மை கிடைத்திருக்கின்றதோ, சப் பிரபு பிரசாத் है, எல்லாமே பிரபுவனுடைய பிரசாதம். प्रभु देन, प्रभु கொடுத்த गिफ्ट. तो दाता को भूल जाए, लेवता को याद करे. கொடுக்கக்கூடிய வல்லலை மறந்துட்டு பெறக்கூடியவர்களை நினைவு செய்வதா? பிரசாத் கபி கிஸ்கா பர்சனல் காயா नहीं जाता है. பிரசாதம் என்றாலே அது யாருக்கும் பர்சனல் கிடையாது. பிரபு பிரசாத் கஹா जाता है, பிரபுவனுடைய பிரசாதம் என்று சொல்லப்படுகிறது. फलाने का प्रसाद नहीं कहा जाता है, இவங்களுடைய பிரசாதம் என்று சொல்லப்படுவது இல்லை. सहयोग मिलता है, अच्छी बात है, सहयोगम கிடைக்கின்றது, நல்ல விஷயம். लेकिन सहयोग दिलाने वाला दाता तो नहीं भूले ना.
அந்த சகயோகத்தை கொடுக்க வைக்கின்ற வல்லலை மறந்து விடக்கூடாது அல்லவா? तो பக்கா பர்த்டே का व्रत रखा है. ஆக பக்கா பர்த்டேயுடைய விரதம் வைத்திருக்கின்றீர்களா? விருத்தி பதில் கைய உங்களுடைய விருத்தி மாறிவிட்டதா? சம்பன்ன பவித்திரத்தா ये सच्चा सत्ता விரத लेना சம்பன்னமான தூய்மை, இதை உண்மையான விரதம் எடுப்பது வா பிரதிங்க கருணா, மேலும் உறுதிமொழி கொடுப்பது செக் கரோ சோதனை செய்யுங்கள். படை படை விகார் கா விரத தோ ரக்கா है, பெரிய பெரிய விகாரங்களுக்கு விரதம் வைக்கின்றீர்கள். लेकिन छोटे छोटे उनके बाल बच्चों से मुक्त है, சின்ன சின்ன அதனுடைய குழந்தைகள் மேலே நீங்கள் முக்தி அடைந்திருக்கின்றீர்களா? वैसे भी देखो जीवन में प्रवृत्ति वालों को बच्चों से ज़्यादा पोते पोते से प्यार होता है. பாருங்க, நீங்கள் கூட வாழ்க்கையில் இந்த இல்லறத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை விட பேரம்பேத்திகள் மேலே ரொம்ப அன்பு இருக்கின்றது. மாதாவுங்க प्यार होता है ना, தாய்மர்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கின்றது அல்லவா? तो बड़े बड़े रूप में से तो जीत लिया, பெரிய பெரிய ரூபத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். लेकिन ஆனால் छोटे छोटे सूक्ष्म रूप में वार तो नहीं करते, சின்ன சின்ன சூக்ஷமான ஸ்வரூபத்தில் உங்களை எதிர்நோக்கி சண்டை செய்வது இல்லையா? ஜெய்சி கை कहते हैं, பாபா உதாரணம் சொல்கிறேன். எப்படி சிலர் கூறுகின்றார்கள், ஆசக்தி நஹி है, எனக்கு ஆசை கிடையாது, लेकिन अच्छा लगता है, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ये चीज़ ज़्यादा अच्छी लगती है लेकिन आसक्ति नहीं है, இந்த பொருளுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஆசை கிடையாது. விசேஷ அச்சா क्यों लगता, விசேஷமாக ஏன் நன்றாக இருக்கின்றது? तो चेक करो, சோதனை செய்யுங்கள். छोटे छोटे में भी अपवित्रता का अंश तो नहीं रह गया है, சின்ன சின்ன ரூபத்தில் அப்பவித்திரத்தானுடைய ஒரு துளியாது இருந்து விட்டதா? கியோங்கி, அதுக்காக நான் பாபா சொல்கிறேன் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு. அன்ஸ் வி வன்ஸ் பைதா हो सकता है, ஒரு துளியிலேருந்து வம்சமாகவே அது பிரிந்து விடும், உற்பத்தி ஆகிவிடும், அதிகரித்து விடும். कोई भी विकास चाहे छोटे रूप में चाहे बड़े रूप में आने का निमित्त एक शब्द का भाव है. எந்த ஒரு ரூபத்திலேயோ, சின்ன ரூபத்திலேயோ அல்லது பெரியதிலேயோ, அது வருவதற்காக எது நிமித்தமாகுதுன்னா ஒரே ஒரு வேர்டினுடைய பாவனை தான். அந்த ஒரே வேர்டு என்ன தெரியுமா? மை, நான். பாடி கான்சியஸ் का மை, தேக அபிமானத்தினுடைய நான். इस एक मैं शब्द से अभिमान भी आता है और अभिमान अगर पूरा नहीं होता तो क्रोध भी आता है. இந்த நான் என்ற ஒரு வார்த்தையில் அபிமானம் வந்து விடுகிறது. அபிமானம் பூர்த்தி அடைவதில்லை, கோபம் வந்து விடுகின்றது. क्योंकि अभिमान की निशानी है, ஏனெனில் அபிமானம் अपने அடையாளம் என்ன தெரியுமா? एक शब्द भी अपने अपमान में सहन नहीं कर सकता. அவங்க ஒரு வேர்டு கூட அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது. इसलिए क्रोध आ जाता है, ஆனால் தான் கோபம் வருகிறது. तो भगत तो बलि चढ़ाते हैं, பக்தர்களோ பலியை इड़गिंडाர்கள். लेकिन आप आज के दिन भी आदि के मैपन हो उसको बाप को देकर समर्पित करो. இன்றைய நாள் எல்லைக்குட்பட்ட நான் அதை பாபாவிடம் கொடுத்து விட்டு சமர்ப்பணம் செய்து விடுங்கள். என்னை சோச்சா கர்னா தோ ஹே பன்னா தோ ஹே, இந்த மாதிரி யோசிக்காதீங்க, செய்து தானே ஆகணும், ஆகித்தானே ஆகணும், தோத்தோனே கர்னா, ஆகத்தானே வேணும் அப்படின்னு சொல்லாதீங்க. சமர்த்தோ और समर्थ बन समर्पि करो, சக்திசாலியாக ஆகுங்கள், ஆகி முடிவடைய செய்யுங்கள். कोई नई बात नहीं है, இது ஒன்றும் ஒரு புது விஷயமே கிடையாது. கித்தனை கல்ப் கித்தனை பார் சம்பூர்ண பனே हो, எத்தனை கல்பத்தில் எத்தனை முறை நீங்கள் சம்பூர்ணமாக ஆகியிருக்கின்றீர்கள். யாது நினைவில் இருக்கின்றதா? कोई नई बात नहीं है, எதுவுமே புதுசு கிடையாது. समर्थो तो कल्प कल्प बने हो, बनी हुई बन रही है, सिर्फ रिपीट करना है. கல்ப கல்ப நீங்கள் தான் ஆகியிருக்கீங்க, ஆனது ஆகியது ஆகியே வருகிறது. செய்ய வேண்டியது வெறும் ரிப்பீட் பண்ணணும். பனி கோ பனானா है, எது ஆகப்பட்டதோ அதை ஆக்க வேண்டும். इसलिए कहा जाता ना बना बनाया ड्रामा. அதனால தான் ட்ராமாவை கூட என்ன சொல்லப்படுறது? நிர்ணயிக்கப்பட்ட ட்ராமா. बना हुआ है, सिर्फ अभी रिपीट करना अर्थात बनाना है. ஏற்கனவே ஆகி இருக்கிறது,
செய்ய வேண்டியது என்ன, ரிப்பீட்டு தான் பண்ணணும், அதுதான் செய்ய வேண்டும். முஸ்கில் கேச் சகஜ, அதில் எதுவும் கஷ்டம் இருக்கா இல்லை ஈஸியா? बाप दादा समझते संगम का वरदान சகஜ புருஷார்த். பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். சங்கம யுகத்தினுடைய வரதானமே என்ன தெரியுமா? சகஜமான புருஷார்த்தம். ஜன்म में सहज पुरुषार्थ के वरदान से இந்த ஜென்மத்தினுடைய சகஜ புருஷார்த்தத்தினுடைய வரதானத்தினால 21 जन्म सहज जीवन स्वतः ही प्राप्त होती है. 21 ஜென்மங்களுக்கு சகஜமான வாழ்க்கை உங்களுக்கு தாமாகவே பிராப்தியாகி விடுகின்றது. बाप दादा हर बच्चे को मैंने से मुक्त करने आए हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைங்களுடைய உழைப்பிலிருந்து முக்தி அளிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். 63 ஜன்म मेहनत की, 63 ஜென்மம் உழைச்சிட்டீங்க. एक जन्म परमात्मा प्यार मोहब्बत से मेहनत से मुक्त हो जा. ஒரே ஒரு ஜென்மம் பரமாத்மாவுடைய அன்புல உழைப்பிலிருந்து முக்தி அடைங்க. ஜஹா முஹப்பத் வஹா மேனத் நஹி, எங்கே அன்பு இருக்குமோ அங்கே உழைப்பு இருக்காது. ஜஹா மேனத் வஹா முஹப்பத் நஹி, எங்கே உழைப்பு இருக்கின்றதோ அங்கே அன்பு இல்லை. तो ஆக बाप दादा सहज पुरुषार्थी भाव का वरदान दे रहा है. சகஜ புருஷார்த்தி ஆகுக என்ற வரதானத்தை பாப் தாதா கொடுக்கிறார்கள். முக்தோனைக்கா சாதனை, நீங்கள் இதில் இருந்தெல்லாம் முக்தி அழைக்கணுக்கான சாதனம் என்ன? முஹப்பத், அன்பு. பாப் சே தில் கா பியார், பாபாவிடம் இதயபூர்வமான அன்பு. பியார் மே லவ்லீன் और महायंत्र है. ஆக அன்புல லவ்லீன் ஆயிடணும். महायंத்திரம் எது? மன் மனாபவக்க மந்திர, மன் மனாபவ என்ற மந்திரம். तो यंत्र को काम में लगाओ, यंत्रத்தை காரியத்தில் பயன்படுத்துங்க. काम में लगाना तो आता है ना, காரியத்தில் பயன்படுத்த வருகின்றது அல்லவா? बाप दादा ने देखा, बाप दादा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? संगम युग में परमात्मा प्यार द्वारा बाप दादा द्वारा कितनी शक्तियाँ मिली. சங்கம யுகத்தில் பரமாத்மாவுடைய அன்புனால பரமாத்மா மூலமாக எவ்வளோ சக்திகள் கிடைத்திருக்கின்றன. குண் மிலே குணங்கள் கிடைத்திருக்கின்றன, ஞான் மில ஞானம் கிடைத்திருக்கின்றன, குஷி மிலிய மகிழ்ச்சி கிடைத்திருக்கின்றன. இன் சப் பிரபு தேன், இது எல்லாமே என்ன? பிரபுனுடைய கொடுப்பினை. கசானோக்கு சமயப்ப காரியமே லகாவ், பொக்கிஷங்களை நேரத்திற்கு ஏற்ப காரியத்தில் பயன்படுத்துங்கள். तो बाप दादा क्या चाहते हैं सुना? बाप दादा எதை விரும்புகின்றார் கேட்டீர்களா? हर एक बच्चा सहज पुरुषार्थी सहज भी तीव्र भी. ஒவ்வொரு குழந்தைங்களும் கூட சகஜ புருத்தாதிகளாக சகஜமாகவும் இருக்கணும், அது தீவிரமாகவும் இருக்கணும். திடதாக்கோ யூஸ் கரோ, திடத்தன்மையை பயன்படுத்துங்கள். பன்னா ஹி ஹே, ஹம் நெய் பனேங்கே தோ கௌன் பனேகா. ஆகியே தீர வேண்டும். நாம ஆகாமல் யார் ஆக போகிறாங்க? ஹமீ தே, நாம தான் இருந்தோம். ஹமீ ஹே, நாம தான் இருக்கின்றோம். ஹம் கல்பமே ஓங்கே, ஒவ்வொரு கல்பமும் நாம தான் ஆவோம். இத்தனா திட நிச்சய சொன்மே தாரன் கர்ணை, அப்படிப்பட்ட திட நிச்சயத்தை தங்களுக்குள்ள தாரணை செய்தே ஆக வேண்டும். கரேங்கே நஹி, செய்வோம் கிடையாது. கைனா கர்ணாயே, என்ன சொல்லணும்? செய்தே ஆக வேண்டும். ஹோனாயே உவாப்பட, ஆகியே தீர வேண்டும், ஆகியே இருக்கிறது. बाप दादा देश विदेश के बच्चों को देख खुश है. பாபா உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். லேக்கின், ஆனால் இதெல்லாம் மகிழ்ச்சி அடையன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஆனால்னு சொல்கிறேன். இதுக்கு சிறு ஆப் சாமனே சம்முக்கு வாलों को नहीं देख रहे. சும்மா முன்னாடி உட்காந்துருக்க உங்களை மட்டும் பார்க்கல, चारों ओर के देश और विदेश के बच्चों को देख रहे. நாலா பக்கங்களிலும் உள்ள உள்நாடு வெளிநாடு உள்ள அத்தனை குழந்தைகளையும் பார்க்கின்றார்கள். மெஜாரிட்டி जहाँ तहाँ का बर्थडे की मुबारक आई है. कोई भी मिले हैं, ईमेल भी मिले हैं, दिल का संकल्प भी मिला है. ஏன்னா எப்படியோ எல்லாருமே வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள், வந்திருக்கின்றன. இமெயிலில் அனுப்பியிருக்கிறாங்க, நேரடியாக கார்டில் அனுப்பியிருக்காங்க, இல்லை அவங்க இதயத்தில் சங்கல்பம் பண்ணி இருக்கிறாங்க. பாபி பச்சோங்கோ கீத் காத்தே, பாபா கூட குழந்தைகளுடைய பாடலை பாடுகின்றார். ஆப்லோ கீத் காத்தே ஹோனா பாபா அப்பனே கர் தியா கமால். நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? பாபா நீங்கள் அதிசயத்தை செய்து காட்டீர்கள். பாபி கீத் காத்தே, பாபா கூட பாட்டு பாடுறாங்களா? என்ன பாட்டு? மீட்டே பச்சோனே கர்தி கமால், இனிமையான குழந்தைகள் அதிசயத்தை செய்து விட்டார்கள். பாப் தாதா சதா கஹத்தே ஹே,
बाप दादा எப்பொழுதும் கூறுகின்றாராம் என்ன, आप तो सम्मुख बैठे हो लेकिन दूर वाले भी बाप के दिल पर बैठे. நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கீங்க, ஆனால் தூரத்தில் இருக்கவங்க பாப் தாதானுடைய இதயத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. चारों ओर के बच्चों को संकल्प में मुबारक हो मुबारक हो मुबारक. நாலா பக்கங்களும் உள்ள குழந்தைகள் எல்லாருக்கும் என்ன சங்கல்பம் இருக்கின்றது? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப் தாதா கே கானமே ஆவாஸ் பहुंच रहा है. பாப் தாதானுடைய காதுகளில் இந்த ஒலிக்கின்றது வாழ்த்துக்கள். மன்மே சங்கல்ப் पहुंच रहा है. அவருடைய மனதில் संकल्पंगल வருகின்றன. ये निमित्त कार्ड है, पत्र है, लेकिन बहुत बड़े हीरे से भी ज़्यादा मूल्यवान गिफ्ट है. பார்க்குறதுக்கு இது கார்டாக இருக்குது, கடிதமாக இருக்குது, ஆனால் வைரத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்த கிஃப்ட் இது. சபி சுன் ரहे हैं, हर्षित हो रहे हैं. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சி அடைகின்றார்கள். சபினே अपना பர்த்டே மனா லியா. எல்லாம் உங்களுடைய பர்த்டே கொண்டாடிட்டீங்களா? சபி பிராமன் யஜ்ய நிவாசி तो है ही. அனைத்து பிராமணர்கள் யார்? யஜ்ய நிவாசிகள். इसलिए सभी बच्चों को बहुत बहुत दिल का प्यार भी है, दुआएं भी है. அதனால தான் எல்லாருக்கும் அன்பு நினைவுகளும் இருக்குது, ஆசீர்வாதங்களும் இருக்கின்றன. துவாயை செய் பல்தே ரஹோ. இந்த ஆசீர்வாதத்தினாலேயே நீங்கள் பாலனை செய்யப்படுங்கள். உடுத்தே ரஹோ, பறந்து கொண்டே இருங்கள். துவாயை தேனா ஒரு லேனா சகஜேனா. ஆசீர்வாதங்களை கொடுப்பது பெறுவது ஈஸி தான் இல்லையா? ஈஸி தான் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறார். சஹஜ ஈஸியா? ஜோ சமஸ்தே சஹஜ ஆத்து விட்டோம். யார் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஈஸின்னு அவங்களாம் கையை உயர்த்துங்கள். வ ஹாத் உட்டாவ், ஜண்டியா ஹிலாவ், கொடியெல்லாம் அசையுங்கள். துவாயை சோர்த்தோ தோனே, ஆசீர்வாதங்களை விட்டு விடுவதில்லை தானே. சப்சே சஹஜ புருஷார்த்தி, எல்லாத்தை விட ஈஸியான புருஷார்த்தம் எது தெரியுமா? துவாயை தேனா துவாயை லேனா. ஆசீர்வாதங்களை கொடுப்பது, ஆசீர்வாதங்களை பெறுவது. इसमें योग भी आ जाता है, ज्ञान भी आ जाता है, धारणा भी आ जाता है, सेवा भी आ जाता है. இதில் யோகமும் வந்துடுது, ஞானமும் வந்துடுது, தாரணியும் வந்துடுது, சேவையும் வந்துடுது. चारों सब्जेक्ट आ जाती है, दुआएं देना और लेना. ஆக ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவதில் 4 சப்ஜெக்டும் வந்துடுது. तो डबल फाने दुआएं देना और लेना सहज है ना. ஆக இரட்டை வெளிநாட்டவர்களை பாப் தாதா கேட்குறாங்க, ஆசீர்வாதங்களை கொடுப்பது பெறுவது ஈஸி தான் இல்லையா? கேட்டுட்டு சஹஜ ஈஸியாக இருக்கிறதா? 20 साल वाले तो आए हैं वो हाथ उठाओ. 20 வருஷமாக ஞாபகம் இருக்குங்க, கைகளை உயர்த்துங்கள். आपको तो 20 साल हुए, लेकिन बाप दादा आप सबको पदम गुना मुबारक दे रहे हैं. உங்களுக்கு பாப் தாதா எல்லையற்ற அளவு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டீர்கள். கித்தனை தேசம் சே ஆயே, எவ்வளோ தேசத்துலேருந்து வந்திருக்காங்க? பதில் சொல்கிறாங்க, 69 தேசத்துலேருந்து. 69वीं बर्थडे मनाने के लिए सिर्फ देश से आए हैं. பாபா எப்படி கம்பேர் பண்ணுறா பாருங்க. 69 தேசத்துலேருந்து வந்திருக்காங்க, 69வது சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக. கித்தனை அச்சா, எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். ஆனையுமே தக்லீஃப் तो नहीं हुई ना. வர்றதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே. சஹஜாகே ஈஸியாக வந்துட்டிங்களா? ஜஹா மோபத்தே வஹாं குछ मेहनत नहीं. எங்கே அன்பு இருக்குமோ அங்கே உழைப்பே கிடையாது. तो आज का विशेष वरदान क्या याद रखेंगे? இன்னைக்கு விசேஷமான வரதானம் எதை நினைவில் வைப்பீங்க? சகஜ் புருஷார்த், சகஜமான புருஷார்த்தம். சகஜ் காரிய ஜல்தி ஜல்தி கியா ही जाता है. ஈஸியான காரியம்னா சீக்கிரம் சீக்கிரம் செய்ய முடியுது. मेहनत का काम मुश्किल होता है तो ना टाइम लगता है. உழைப்பினுடைய காரியம் கஷ்டமாக இருக்கிறதுனால டைம் ஆகுது. तो सभी कौन हो? நீங்கள் எல்லாமே யார்? மறுபடியும் பாபா கேட்குற, சகஜ் புருஷார்த்தி, சகஜமான புருஷார்த்திகள். போலோ யாத் ரக்குனா, சொல்லுங்க, மேலும் நினைவில் வைங்க. अपने देश में जाके मेहनत में नहीं लग जाना. தேசத்துக்கு போயிட்டு மறுபடியும் உழைப்பில் வந்துடாதீங்க. அகர் கோய் मेहनत काम आते भी है तो दिल से कहना. அப்படியே ஒரு உழைப்புக்கான காரியம் வந்ததுன்னா இதயபூர்வமாக சொல்லுங்க, பாபா பாபா மேரா பாபா तो मेहनत खत्म हो जाए. என்னுடைய பாபான்னு சொல்லுங்க, உழைப்பு முடிவடைந்திடும். அச்சா, நல்லது. மனா லியானா, கொண்டாடி விட்டீர்கள் தானே. பாப்னே பி மனா லியா, அப்பனே பி மனா லியா. பாபாவும் கொண்டாடிட்டார், நீங்களும் கொண்டாடிட்டீங்க. अच्छा நல்லது. अभी 1 सेकंड में ड्रिल कर सकते हो. ஒரு வினாடியில் இப்போ ட்ரில் பண்ண முடியுமா? कर सकते हो ना, செய்ய முடியும் தானே. अच्छा நல்லது. चारों ओर की सदा उमंग उत्साह में रहने वाले श्रेष्ठ बच्चों को
நாலா பக்கங்களில் உள்ள எப்பொழுதும் உற்சாகம் மற்றும் ஆர்வத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு சதா சகஜ புருஷார்த்தி சங்கமிக்க சர்வவர்தானி பச்சோங்கும் எப்பொழுதுமே சகஜமான புருஷார்த்தி என்ற சங்கமயத்தினுடைய அனைத்து வரதானி குழந்தைகளுக்கும் சதா பாப் और मैं ஆத்மா இஸ் ஸ்மிருதி சே बोलने वाले எப்பொழுதும் பாபா மற்றும் நான் ஆத்மா என்ற நினைவின் மூலமாக நான் என்று கூறுபவர்கள் நான் ஆத்மா சர்வ ஆத்மாவுக்கு अपनी விருத்தி से वायुमंडल का साथ देने वाले அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய விருத்தியின் மூலமாக வாயு மண்டலத்தினுடைய சகயோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஐசி மாஸ்டர் சர்வ சக்திவான் பச்சோக்கோ அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார் துவாய் முபாரக் அவர் நமஸ்தே பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்தே டபுள் விதேசி படி பहनों से டபுள் ஃபாரினர்ஸ் பெரிய சகோதரிகளுடன் சபீன மேனத் அச்சா கிய எல்லாருமே நல்லா உழைத்திருக்கின்றீர்கள் குரூப் பனாயனா மேனத் அச்சே கிய குரூப்பாக பண்ணியிருக்கீங்க நல்லா உழைத்திருக்கின்றீர்கள் யாம் வாயுமண்டல் பி அச்சா சங்கடன் கவி சக்தி இங்கே வாயுமண்டலமும் நல்லா இருக்குது சங்கடனுடைய சக்தியும் இருக்கிறது சப்கோ ரிஃப்ரெஷ்மெண்ட் அச்சு மில் ஜாத்தி எல்லாருக்கும் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைத்து விடுகிறது ஆம் நிமித்த பன் ஜாத்தியோ அதுக்கு நீங்கள் நிமித்தமாக ஆகிவிடுகின்றீர்கள் अच्छा है நல்லது दूर रहते हैं ना तो संगठन की भी शक्ति होती है तो बहुत अच्छी है தூரத்திலேருந்து இருக்கிறாங்க இல்லையா அப்போ संगठனுடைய சக்தி கிடைச்ச கூட ரொம்ப நல்லா இருக்குது इतना सारा परिवार इकट्ठा होता है तो आपको दुआएं मिलती है ना हर एक की विशेषता का प्रभाव तो पड़ता है இவ்வளோ பேர் ஒன்று சேரும்போது ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மத்தினுடைய பிரபாவம் படுகின்றது அல்லவா அச்சா பிளான் பண்ண நல்ல பிளான் பண்ணியிருக்கீங்க பாப் தாதா குஷ் பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் சப்கி குஷ்பு ஆப் லே லேத்தேவோ அனைத்து மனத்தையும் நீங்களே பெறுகின்றீர்கள் குஷ் ஹோத்தே ஆப்கோ துவாய் மில்த்தி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அச்சா நல்லது ஏ ஜோ சபி கட்டே ஹோ ஜாத்தே தோ பஹுத் அச்சா எப்போ எல்லாருமே ஒன்று கூடி விடுகின்றீர்களோ ரொம்ப நல்லாக இருக்கிறது ஆப்பஸ்மே லேன்தேன் பி ஹோ ஜாத்தி தங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிறீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் भी हो जाती है ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ஆகிடுறது एक दो की विशेषता जो अच्छी पसंद आती है उसको யூஸ் करते हैं ஒருவர் மற்றவருடைய விசேஷத்தன்மை எது பிடிக்கின்றதோ அதை பயன்படுத்துகின்றீர்கள் இசை சங்கடன் அச்சா हो जाता அதன் காரணமாக சங்கடன் நன்றாக ஆகிவிடுகிறது ஏ டீக் இது சரியானது சென்டர் வாசி பாய் பேனோசே சென்டரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்கிட்ட ஏன்னா எல்லாமே பேனர் காட்டுறாங்க அதில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பு மற்றும் கருணையின் ஜோதியை நாங்கள் எரிய வைத்து கொண்டே இருப்போம் போத் அச்சா சங்கல்ப் கியா பாபா படிச்சுட்டு சொல்கிறார் ரொம்ப நல்ல சங்கல்பம் பண்ணிடுங்க அப்படியே பருப்பி தயா திருஷ்டி சாத்தியோக்கே பருப்பி தயா திருஷ்டி தன் மேலேயும் கருணையின் பார்வை கூட இருக்கவங்க மேலேயும் கருணையின் பார்வை சர்வக்கு ஒப்புரவி தயா திருஷ்டி எல்லார் மேலேயும் கருணையின் பார்வை ஈஸ்வர லவ் சும்பக்க இந்த ஈஸ்வரி அன்பானது காந்த மாதிரி ஆப்கே பாஸ் ஈஸ்வர லவ் கா சும்பக்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஈஸ்வரி அன்பினுடைய காந்தம் இருக்கிறது கிசி भी ஆத்மா को ईश्वर लव की चुंबक से बाप का बना सकती हो எந்த ஒரு ஆத்மா இருந்தாலும் சரி இந்த ஈஸ்வரிய அன்பு என்ற காந்தத்தினால பாபாவுடையவர்களாக உங்களால் செய்ய முடியும் பாப் தாதா சென்டர் पर रहने वालों को विशेष दिल की दुआएं देते சென்டரில் இருக்கக்கூடியவர்களுக்கு விசேஷமான இதயபூர்வமான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார்கள் जो आप सभी ने विश्व के நாம் பாலா கியா நீங்கள் தான் உலகத்தில் பெயரை பரப்புகின்றீர்கள் கோணை கோடைமே பிரம்மகுமாரிஸ்க்கு நாம் தான் ஃபைலா என்ன ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லையும் ब्रह्मकुमारी என்ற பெயரை பரப்புகின்றீர்கள் அல்லவா பாதாக்கு बहुत अच्छी बात लगती है जैसे डबल उद्देश्यों को वैसे डबल जॉब करने वाले हो அதாவது டபுள் விதேசியில் பார்த்தா பாபாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க டபுள் ஜாப் பண்ணுறாங்க மெஜாரிட்டி ஜாப் भी करते अलौकिक जॉब भी करते लौकिक வேலையும் பார்க்குறாங்க अलौकिक வேலையும் பார்க்குறாங்க बाप दादा देखते हैं बाप दादा की टीवी बहुत बड़ी है बाप दादा எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய டிவி ரொம்ப பெருசு ஐசி படி டிவி யானே அப்படிப்பட்ட ஒரு பெரிய டிவி இங்கே கிடையவே கிடையாது
बाप दादा देखते हैं कैसे फटाफट क्लास करते, नाश्ता खड़े खड़े करते, जॉब में टाइम पर पहुँचते வேகமாக கிளாஸை முடிக்கிறாங்க, நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க, வேலைக்கு நேரத்தில் போயிடுறாங்க. கமால் करते हैं, அதிசயங்களை செய்கின்றார். बाप दादा देखते देखते दिल का प्यार देते रहते, பார்க்க பார்க்க பாபாவுக்கு இதயபூர்வமான அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. சேவாக்கு நிமித்த பனையோ, சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கின்றீர்கள். நிமித்த பண்ணைக்கு கிஃப்ட் பாப் சதா விசேஷ திருஷ்டி தேத்தே रहते. நீங்கள் நிமித்தமாக இருக்கீங்கன்னா அதுக்கு பாபா என்ன கிஃப்ட் கொடுக்குறார்? விசேஷமான திருஷ்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். बहुत अच्छा लक्ष्य रखा है, நல்ல லட்சியத்தை வைத்திருக்கின்றீர்கள். அச்சேவோ அச்சே रहेंगे, அச்சே बनाएंगे. நல்லது, நல்லவர்களாக இருப்பீர்கள், நல்லதையே செய்வீர்கள். அச்சா, நல்லது. वरदान, இன்னைக்கு वरदाனம் बाप दादा என்ன கொடுக்குறாங்க? सर्व खजानों की इकोनॉमी का बजट बनाने वाले மஹீன் புருஷார்த்தி பவ. அனைத்து பொக்கிஷங்களிலும் எக்கனாமியினுடைய பட்ஜெட் செய்யக்கூடிய மஹீன் புருஷார்த்தியாக ஆகுங்கள். जैसे लौकिक रीति में यदि इकोनॉमी वाला घर न हो तो ठीक रीति से नहीं चल सकता. லௌகீக ரூபத்தில் கூட பாருங்கள், எக்கனாமியாக ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க வீடு கூட சரியாக நடைபெறாது. ஐசே அதே மாதிரி எது நிமித்த பனைவே பச்சே எக்கனாமியோலே नहीं है. நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எக்கனாமியாக இல்லைன்னா சென்டர் டீக் नहीं चलता, சென்டர் சரியாக நடக்க மாட்டேங்குது. वही அதுக்கு பிரவர்த்தி பேத்கி பிரவர்த்தி, அது எல்லைக்கு உட்பட்ட குடும்பம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம். तो चेक करना चाहिए. அப்போ சோதனை பண்ணணும். எதில்? சங்கல்ப் போலோ சக்தியோ क्या क्या எக்ஸ்ட்ரா खर्च किया. நம்மளுடைய சங்கல்பம், பேச்சு மற்றும் சக்தி அல்ல, எதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செலவு பண்ணோம். जो सर्व खजानों के इकोनॉमी का बजट बनाकर उसी अनुसार चलते हैं. யார் அனைத்து பொக்கிஷங்களுடைய எக்கனாமியினுடைய பட்ஜெட் பண்ணிட்டு அப்படி நடக்கின்றார்களோ உன்னையே மைன் புருஷார்த்தி கहा जाता. அவங்கள் தான் ஆழமான புருஷார்த்தி என்று சொல்லப்படுகின்றது, சூக்ஷமான புருஷார்த்தி என்று சொல்லப்படுகின்றது. உனக்கு சங்கல்ப் போல் கர்ம் ज्ञान की शक्तियाँ कुछ भी व्यर्थ नहीं जा सकती. அவங்களுடைய சங்கல்பமாகட்டும், பேச்சாகட்டும், கர்மமாகட்டும், ஞானத்தினுடைய சக்தி எதுவுமே வேஸ்டாக முடியாது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, स्नेह के खजानों से माला माल बन सबको स्नेह दो और स्नेह लो. அன்பனுடைய பொக்கிஷத்தின் மூலமாக நீங்கள் அதிசயிக்கத்தக்கவர்களாக ஆகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், அன்பை பெறுங்கள். என எதை கொடுக்குறோமோ அதைத்தானே பெறுகின்றோம். அவ்வக்த ஈஷாரா இந்த மாதத்திற்கானது. रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो. ஆன்மீக ராயல்ட்டி, பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்திரता की शक्ति परम पूज्य बनाती है. தூய்மையுடைய சக்தியானது பரம பூஜ்யமாக ஆக்குகின்றது. பவித்திரता की शक्ति से पति दुनिया को परिवर्तन करते हो. தூய்மையுடைய சக்தியின் மூலமாகத்தான் இந்த பதித்தமான உலகத்தையே மாற்றி விடுகின்றீர்கள். पवित्रता की शक्ति विकारों के अग्नि में जली हुई आत्मा को शीतल बना देता. தூய்மையினுடைய சக்தியானது விகாரங்களில் எரிந்து விட்ட ஆத்மாக்களை கூட சீத்தலமாக ஆக்கிவிடுகின்றது. ஆத்மா को अनेक जन्मों के विकर्मों के बंधन से छुड़ा देती है. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அநேக ஜென்மத்தினுடைய விகர்மங்களுடைய பந்தனங்கள்லேருந்து விடுவித்து விடுகின்றது. पवित्रता के आधार पर द्वापर से कुछ न कुछ दग्मी हुई. தூய்மையினுடைய ஆதாரத்தில் தான் द्वापर युगத்திலேருந்து அந்த சிற்று கொஞ்சமாவது பாதுகாக்கப்படுகின்றது. इसके महत्व को जानकर, இதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு पवित्रता के लाइट का क्राउन धारण कर लो. பவித்திரத்தாவுடைய லைட்டினுடைய கிரௌனை, கிரீடத்தை தாரணை செய்யுங்கள். ஆக இன்றைய பாடத்தினுடைய தலைப்பில் பாபா என்ன சொன்னாங்க? சம்பூர்ண தூய்மையினுடைய விரதத்தை வையுங்கள். தேக அபிமானத்தினுடைய நான் என்பதை சமர்ப்பணம் செய்வது தான் சிவ ஜெயந்தியை கொண்டாடுவது ஆகும். ஓம் சாந்தி. உங்கள் பவித்ர
வாழ்க்கை ஒரு வினோதம், அதன் ஆழ்ந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். Life is a mystery. Discover its profound secrets.